Hello, all. Welcome back to Strategic Management after a short commercial break. நம்ம ஆல்ரெடி த்ரெட்ஸ் டு நியூ என்ட்ரன்ஸ்னால் என்ன, அதிலேருந்து எப்படி அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு நியூ என்ட்ரன்ஸை வரவிடாமல் இருக்க பேரியர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். திஸ் இஸ் another force that influences the competitive condition of the industry. ஓகேவா? This force will become heavier depending on the possibilities of the buyers forming groups or cartels. இதுவும் ஒன் ஆஃப் த காம்படிட்டிவ் கண்டிஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ஸ் வந்து ஹெவி ஆகிறது எப்போ அப்படின்னா, பையர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாவோ ஒரு கார்ட்டலாவோ சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஹெவியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி திஸ் இஸ் அ ஃபினாமினன் சீன் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு மோஸ்ட்டாக இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸில் தான் இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. Quite often, users in industrial products come together formally or informally and exert pressure on the producers. என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்கலாம் சேர்ந்து ஒன்றா வந்து ப்ரொடியூசர்கிட்ட ப்ரெஷர் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The bargaining power of the buyers influences not only the price that the producer can charge, but also influences in many cases cost and investments of the producer, because powerful buyers usually bargain for better services which involve costs and investment on the part of the producer. ஒரு பார்கெனிங் பவர் வந்து பையர்கிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரைஸஸை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, அதே நேரத்தில் நம்மளோட காஸ்ட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல் பையர் நினச்சா எனக்கு காஸ்ட்டை கம்மி பண்ணி கொடு அப்படிங்கிறது கேட்குறத தவிர என்னோடய ப்ரைஸை கம்மி பண்ணி கொடு அப்படின்றது கேட்குறத தாண்டி எனக்கு நீ வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி செஞ்சு கொடு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ப்ராடக்டை செஞ்சு கொடு, அப்போ தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா அந்த பார்கெனிங் பவர் பையர்கிட்ட இருக்க வரைக்கும் அந்த ப்ரொடியூசர் அதை செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம காஸ்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Buyers of an industry's products or services can sometimes exert considerable pressure on existing firms to secure lower prices or better prices. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பையர்ஸ் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் கன்சிடரபிள் ப்ரெஷர் கொடுப்பாங்களாம் ஆல்ரெடி இருக்க ஃபர்ம்ஸ்கிட்ட. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா லோயர் ப்ரைஸஸ் ஆர் பெட்டர் சர்வீசஸ்க்காக. திஸ் லெவரேஜ் இஸ் பர்டிகுலர்லி எவிடென்ட் வென், இது எப்போல்லாம் வந்துட்டு நடக்கும் அப்படின்னா, பையர்ஸ் ஹாவ் ஃபுல் நாலேஜ் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் சப்ஸ்டிடியூட்ஸ். பையர்ஸ்க்கு ஃபுல்லாக நாலேஜ் இருக்கும். என்ன நாலேஜ் அப்படின்னா, இந்த இடத்துல இல்லைன்னா வேறு எந்த இடத்துல கிடைக்கும், இந்த ப்ராடக்ட்டுக்கு எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அதோட சப்ஸ்டிடியூட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும். இப்போ இவன் நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நம்ம செகண்டாக எங்கே போய் இந்த பொருளை வாங்க முடியும், வேறு என்ன சப்ஸ்டிடியூட் இருக்குன்றதை பற்றியும் நாலேஜ் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக பையர்ஸ்க்கு தான் வந்துட்டு பார்கெனிங் பவர் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சினாரியோவில். பிகாஸ் நம்ம முடியாதுன்னு சொன்னால் அவன் வேறு யார்ட்டையாவது வாங்கிக்குவான், இல்லை அவனும் முடியாதுன்னு சொன்னால் சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்டுக்கே போயிடுவான். ஸோ அவன் கேட்குறத நம்ம செஞ்சால் தான் நமக்கு பிஸ்னஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். they spend a lot of money on their industry's product, that is they are big buyers. ஓகேவா? பையர்ஸ் வந்துட்டு பிக்காக இருக்கப்போ அவங்களுக்கு வந்துட்டு பார்கெனிங் பவராக இருக்கும். இப்போ எனக்கு டோட்டல் சேஸே 10 crore தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்துட்டு ஒரு 8 crore ஒரே ஒரு பையர் மட்டும் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்னோட பிஸ்னஸே எவ்வளோ பெருசு நடக்கணும் அப்படிங்கிறது இந்த பையர் தான் டிசைட் பண்ணுறாரு. ஸோ இந்த பையர் எப்படி கேட்குறாரோ அந்த குவாலிட்டியில் அந்த குவான்டிட்டியில் அதே ப்ரைஸில் நான் கொடுக்குறது தான் என் பிஸ்னஸ்க்கு நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கப்போ ஆப்வியஸாக பையர்கிட்ட பார்கெனிங் பவர் நிறைய இருக்கும். The industry's product is not perceived as critical to the buyer's needs, and buyers are more concentrated than firms supplying the product. They can easily switch to the substitutes available. இது என்ன அப்படின்னா, அந்த பையரோட நீடுக்கு வந்து இது ரொம்ப கிரிட்டிக்கல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு உப்பு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எத்தனாயிரம் பையர் இருந்தாலும் எல்லா வீட்டுக்கும் அது வந்து போயே ஆகணும். ஸோ வந்துட்டு நீ இல்லைன்னா எனக்கு சப்ஸ்டிடியூட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சர்க்கரையெல்லாம் மாற்றி போட முடியாது. அது வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொருளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்புறம் வந்து பையர்ஸ் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. விச் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்துட்டு 10 பேர் இருக்காங்கன்னா பையர்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பையர்ஸ் கிட்ட தான் பவர் அதிகம். அந்த 2 பேரை வந்துட்டு இந்த 10 பேரும் டார்கெட் பண்ணுவாங்க. அந்த 10 பேர்கிட்ட யார்கிட்ட அந்த 2 பேர் போகிறாங்கன்றது தான் இதுவாக இருக்கும். ஸோ வந்துட்டு பையர்ஸ் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இவங்கள தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டுக்கணும் நம்ம கடைக்கு நம்ம பிஸ்னஸ்க்குன்ற மாதிரி. இதே இடத்துல இப்போ 10 கடை இருக்குது, 10 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா
பையர்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் செல்லர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒருத்தன் வந்து எனக்கு இந்த ரேட்டுக்கு இந்த குவாலிட்டியில் தான் கொடுக்கணும் அப்படின்னா சார் தான் போடா நீ வேணாம் எனக்கு நீ இல்லைன்னா இன்னும் எனக்கு 99,999 பேர் இருக்காங்க போடா அப்படின்னு நம்ம விட்டுறலாம். அதே இது 10 கடைக்கு 2 பையர்ஸ் தான் இருக்காங்க, இவங்கள வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும்னா அவன் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு தரேன், இன்னும் கூட செஞ்சு தரேன், வாங்க என் கடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அப்படியே இல்லைனாலும் இண்டஸ்ட்ரியே தாண்டி அவன் வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு சப்ஸ்டிடியூட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பையர்ஸ் இந்த மாதிரியான பையர்ஸ் பார்கெனிங் பவர் எப்போ இருக்கும் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டும் சொல்கிறாங்க. ஓகேவா, எல்லா ஃபுல் நாலேஜ் இருக்கணும் பையர்ஸ்க்கு. ஏன்னா நாலேஜ் இல்லைன்னா நான் மட்டும்தான் இருக்கேன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தானா, இன்ஃபேக்ட் இன்னும் 4 கடை இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் வாங்கணும்னு நினச்சானா அப்போ வந்து அவனால் அந்த பேரம் வந்துட்டு பேச முடியாது. நான் கொடுக்குற ரேட்டுக்கு அவனும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி வாங்கிக்குவான், சரி தர முடியாதுன்ட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாலேஜ் இருக்கணும். அப்புறம் அவங்க பிக் பையர்ஸாக இருக்கணும். ஓகேவா, இல்லை எனக்கு 10 crore இது இருக்குது, அவன் வந்துட்டு சும்மா 10,000 தான் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு அந்த பிஸ்னஸே வேணாம் போ அப்படின்ற மாதிரி நான் விட்டுருவேன். ஓகேவா, அப்புறம் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட் வந்துட்டு கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடாது. அப்புறம் பையர்ஸ் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் சப்ளை பண்ணுறவங்கள விட. அப்புறம் வந்துட்டு சப்ஸ்டிடியூட்ஸ் அவைலபிளாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ் வந்துட்டு நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, quite often suppliers to exercise considerable bargaining power over companies. சப்ளையர்ஸ் கூட இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, the more specialized the offering from the supplier, greater is his clout. cloutனா என்னன்னு பார்ப்போமா? இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பவர், எஸ்பெஷலி இன் பாலிட்டிக்ஸ் ஆர் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் கான்டெக்ஸ்ட்டில் அவங்களுக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அவங்க ஆஃபர் பண்ணுற பொருள் வந்துட்டு எவ்வளோ ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோ அந்தளவுக்கு அவங்களுக்கு மவுஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் அந்த அர்த்தம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிப்பெல்லாம் வந்துட்டு இப்போ திடீர்னு ஷார்ட்டேஜ் வந்துச்சு இல்லை, ஏதோ ஒரு சிப் சொன்னாங்களே, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு யூஸ் பண்ணுற சிப்பா இல்லை அது ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதோட ஷார்ட்டேஜ் வரப்போ அதோட சப்ளையர்ஸ்லாம் வந்துட்டு தேவோட have had this power of bargaining power of suppliers. அப்போ அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. ஏன்னா வேர்ல்டில் எல்லாருக்கும் டிமாண்ட் இருக்குது, கொஞ்சம் தான் சப்ளை இருக்குது. அப்படிங்கிறப்ப இவங்க என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதை நம்ம வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைமில் இருப்போம். அண்ட் இஃப் த சப்ளையர்ஸ் ஆர் ஆல்சோ லிமிட்டட் இன் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைம்லலாம் வந்துட்டு ஒன்று கோவிஷீல்டு இருந்துச்சு, இன்னொன்று கோவேக்சின் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் அந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க எவ்வளோ சொல்லி விற்றுருந்தாலும் அதை அவங்க வாங்கி தான் ஆகணும். 2 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப தட் டைம் ஆல்சோ பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ் வில் பி ஹை. they stand a still better chance to exhibit their bargaining power. ஓகேவா, the bargaining power of suppliers determines the cost of raw materials and other inputs of the industry and therefore industry attractiveness and profitability. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சப்ளையர்ஸ் தானே நமக்கு இப்படி பண்ணுறாங்க, அதனால் எப்படி இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட்னஸும் அட்ராக்டபிலிட்டியும் குறையும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ரா மெட்டீரியலை நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம டோட்டல் காஸ்ட் வரும். அந்த டோட்டல் காஸ்ட்லேருந்து ஒரு மார்ஜின் பர்சன்டேஜ் ஆட் பண்ணால் தான் நம்மளோட டோட்டல் ப்ரைஸ் வரும். ஸோ நம்ம ப்ரைஸ்லேருந்து நம்ம எவ்வளோ மார்ஜின் வைக்க முடியுது அப்படிங்கிறது எல்லாமே ரா மெட்டீரியல் காஸ்ட், சப்ளையர் நமக்கு எவ்வளோக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. சப்ளையர்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரி இன் அ நம்பர் ஆஃப் வேஸ். நிறைய வழியில் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சப்ளையர்ஸ் கேன் கமாண்ட் பார்கெனிங் பவர் ஓவர் அ ஃபர்ம் வென். பையர்ஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி செல்லர்ஸ் எப்போ வந்துட்டு பார்கெனிங் பவரை கமாண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அதே பாயிண்ட்டு க்ரூஷியல் டு த பையர். ஓகேவா, அந்த சிப் இல்லாமல் அதை பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரவும் தான் அது இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, சப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்கெனிங் பவர் வந்தது. அதே மாதிரி க்ரூஷியலாக இருக்கணும் அப்படின்றாங்க. சப்ஸ்டிடியூட்ஸே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. இந்த பொருள் இல்லைனா இன்னொரு பொருள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா டக்குன்னு மூவ் ஆகிடுவாங்க, பார்கெனிங் பவர்லாம் இருக்காது. சப்ஸ்டிடியூட்டே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம தேட்டர் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் வெளியே விற்கிற பாப்கார்ன் தான் இதுக்கான சூப்பரான எக்ஸாம்பிள். ஏன்னா அங்கே சப்ஸ்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை வேணால் வாங்கிக்கலாம், அழகாக வேறு எல்லாமே கிடைக்கும் சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில். அங்கே உள்ள வேறு சப்ஸ்டிடியூட் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவன் ஒரு பாப்கார்ன் 150 ரூபா சொன்னாலும் நம்ம வாங்கி தான் ஆகணும், சப்ஸ்டிடியூட் வேறு எதுவும் இல்லை அப்படின்றதுனால அதை வாங்குகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த செல்லருக்கு தான் பார்கெனிங் பவர் இருக்குது. நீங்கள் வாங்குறதுக்கு படத்துக்கு 300 பேர் வந்திருக்கீங்க, ஆனால் நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன். ஸோ யாராக இருந்தாலும் என்கிட்ட தான் வாங்கி ஆகணும், நான் வைக்கிறது தான் சட்டம். 150 வச்சாலும் 300 வச்சாலும் நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதுதான் வந்துட்டு செல்லரோட பார்கெனிங் பவர் அந்த இடத்துல. கேன் எரெக்ட் ஹையர் ஸ்விட்சிங் காஸ்ட். இப்போ வந்துட்டு
சப்ளையர் எப்போ வந்துட்டு பார்கெனிங் பவர் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ உன்கிட்ட வாங்காமல் நான் வேற ஒருத்தன்ட்ட வாங்கலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு ஸ்விட்சிங் காஸ்ட் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சப்ளையருக்கு வந்துட்டு பார்கெனிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ பையரை விட சப்ளையர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட் தான் வந்துட்டு ஸ்விட்சிங் காஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்புறம் தே ஆர் மோர் கான்சென்ட்ரேட்டட் தென் த பையர்ஸ். இது கரெக்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, படத்தில் 300 பேர் இருப்பாங்க, ஆனால் அதில் வந்துட்டு ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு டைல்யூட்டடாக இருக்காங்க, இந்த கடை வந்துட்டு கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது. கான்சென்ட்ரேட்டட்னா கம்மியாக இருக்கிறது. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ 4th பாயிண்ட், த நேச்சர் ஆஃப் ரைவல்ரி இன் த இண்டஸ்ட்ரி அப்படின்றாங்க. ஓகேவா? த ரைவல்ரி அமாங் எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் இஸ் குவைட் ஆப்வியஸ். ஆமாம், நம்ம ஒரு 4 பேர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு போட்டி இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் நார்மலி அண்டர்ஸ்டுட் அஸ் காம்படிஷன். இதை தான் ஜென்ரலாக நம்ம வந்து காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எனி பிளேயர் த காம்படிட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ஸ். கரெக்டாக? அதாவது யாராக இருந்தாலும் அவங்களோட காம்படிட்டர்ஸோட நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸை வந்துட்டு நம்ம காம்படிட்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கூட போட்டி போடுறது யார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியே ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நோஷனில் சொல்கிறாங்க. த இம்பேக்ட் இஸ் எவிடென்ட் மோர் அட் ஃபங்க்ஷனல் லெவல் இன் த ப்ரைஸஸ் பீயிங் சார்ஜ், அட்வர்டைஸிங், ப்ரெஷர்ஸ் ஆன் காஸ்ட், ப்ராடக்ட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதெல்லாம் எதில் வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படிங்கிறதுல இம்பேக்ட் ஆகும், நம்ம எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ணுறோங்கிறதுல ஆகும், நம்மளோட காஸ்ட்டுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றதுல ஆகும், நம்மளோட ப்ராடக்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் தான் வந்துட்டு நேச்சர் ஆஃப் த ரைவல்ரியை பொறுத்து நமக்கு வரக்கூடிய இம்பேக்ட் அப்படிங்கிறாங்க. த இன்டென்சிட்டி ஆஃப் ரைவல்ரி இன் அன் இண்டஸ்ட்ரி இஸ் சிக்னிஃபிகண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அட்ராக்டிவ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. எவ்வளோ இன்டென்ஸாக அந்த ரைவல்ரி இருக்குது. இப்போ பிக்கஸ்ட் ரைவல்ரி அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே சொல்லுவோம். வேறு என்ன சொல்லுவோம்? மெஸ்ஸி வர்சஸ் ரொனால்டோ சொல்லுவோம். கரெக்டாக? இந்த மாதிரி வந்துட்டு அவங்க 2 பேரும் பிக்கஸ்ட் ரைவல்ரி அப்படின்னா அந்த இன்டென்ஸ் ரைவல்ரியாக இருக்குது அப்படின்னா. இதே இது பிஸ்னஸ் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இவன் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவன் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், இவன் 1+1 வாங்கினா 1 ஃப்ரீ கொடுத்தா அவன் 1 வாங்கினா 2 ஃப்ரீ கொடுக்குறான். இந்த மாதிரி ரொம்ப ரைவலாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஓவராலாக அந்த அட்ராக்டிவ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியே இருக்காது. பிகாஸ் இப்போ புதுசாக ஒருத்தன் வந்தானா அவன் எப்படி ப்ராஃபிட் சம்பாதிப்பான்? ஆல்ரெடி இங்கே எல்லாம் கசாம்சான்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே இருந்து நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். அதே இன்டென்சிட்டி ஆஃப் ரைவல்ரிலாம் ரொம்ப கம்மி. நீ என்னவோ பண்ணிட்டு போ, நான் பாட்டிக்கு நான் விற்பேன், எனக்கு வரது வரட்டும், நீ என்னவோ பண்ணு அப்படின்ற மாதிரி எதுவுமே ரைவல்ரி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். சரி, அவங்களுக்கு போகிறது போட்டும், நமக்கு வரது வரட்டும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக பிஸ்னஸ் நடக்கும். எல்லாருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ப்ரைஸை யாரும் கம்மி பண்ண மாட்டாங்க. அதுதான். த இன்டென்சிட்டி ஆஃப் ரைவல்ரி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த காஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஆஃப் அட்ராக்டிங் கஸ்டமர்ஸ் அண்ட் தஸ் டைரக்ட்லி அஃபெக்டிங் த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றாங்க. த இன்டென்சிட்டி ஆஃப் ரைவல்ரி வந்துட்டு எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரா மெட்டீரியல் விற்கிறவன் அந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அவன் யார் வாங்கினாலும் அவன் விற்பான். ஸோ உனக்கு நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தரேன், நீ அவனுக்கு கொடுக்குற அதே ரா மெட்டீரியல் எனக்கு கொடு, நான் இன்னும் கொஞ்சம் கூட உனக்கு அமௌண்ட் தரேன், நல்ல குவாலிட்டியாக நிறையா கொடு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அது நேச்சர் ஆஃப் ரைவல்ரியில் போய் முடியும். டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குது. எங்கெங்கெல்லாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தா அதை விட இன்னும் நான் அதிகமான இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எல்லா கடையிலையும் என் ப்ராடக்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு கேம்பெயின் நடத்துறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, இல்லை மாலுக்கு போய் அவங்க வந்துட்டு டைரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி அட்ராக்டிங் கஸ்டமர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு தான் நேச்சர் ஆஃப் ரைவல்ரியை வந்துட்டு எதுலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது டைரெக்டாக ப்ராஃபிட்டபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அவங்க ஒரு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னா சேல்ஸ்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளும் ஈக்குவலாக செலவு பண்ணணும். அப்போ நம்மளும் பண்ணோம் அப்படின்னா அவன் அதுக்கு மேலே செலவு பண்ணுவோம், அப்போ நம்மளும் அதுக்கு மேலே செலவு பண்ணுவோம். இப்படி மாற்றி மாற்றி செலவு பண்ணி கடைசியில் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் கம்மியாகும். ஓகேவா? த மோர் இன்டென்சிவ் த ரைவல்ரி த லெஸ் அட்ராக்டிவ் இஸ் த இண்டஸ்ட்ரி. கரெக்டாக? ரைவல்ரி அதிகமாக இருக்க அண்ட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு அன்அட்ராக்டிவாக போயிடும் அப்படிங்கிறாங்க. ரைவல்ரி அமாங் காம்படிட்டர்ஸ் டென் டு பி கட் த்ரோட் அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டபிலிட்டி லோ அண்டர் வேரியஸ் கண்டிஷன்ஸ் எக்ஸ்பிளைன்ட் அஸ் ஃபாலோஸ். எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ரைவல்ரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும், இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப கம்மி ப்ராஃபிட்டில் இருக்கும் அப்படிங்கிறத கீழே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்போ அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1 வந்து இண்டஸ்ட்ரி லீடர். A strong industry leader can discourage price wars by disciplining initiators of such activities. Because of its greater financial resources, a leader can generally outlast smaller rivals in a price war. Knowing this, smaller rivals often avoiding initiating such a contest. அதாவது ப்ரைஸ் வார் அப்படின்றது ஜென்ரலாக வந்துட்டு பிஸ்னஸில் ஒன்று பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, இங்கே ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா
நீயா நானான்னு ஒரு போட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மேல் ஈகோ பீக்குடு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு காம்படிஷன் வந்துருச்சுன்னா, இருடா நான் கொடுக்குறேன்டா, நீ வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறியா, நான் 1 ரூபாய்க்கு கொடுக்குறேன்டா, எவன் வரான்னு பார்க்குறேன்டா அவன் கடைக்கு அப்படின்ற மாதிரி ப்ரைஸை கம்மி பண்ணி நீயா நானான்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது கஸ்டமர்ஸ்க்கு ஆக்சுவலாக ஜாலியாக இருக்கும். ஓகே, நீயும் கொடுக்குற, நானும் கொடுக்குறேன், இவனும் கொடுக்குறான், அவனும் கொடுக்குறான், இன்னும் யார் கம்மியாக கொடுக்குறீங்க, வேறு யாராவது இருக்கீங்களா, நாங்களும் அங்கே போகிறோன்ற மாதிரி இவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வார்ஸ் வந்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ்க்கு தான் லாஸ்ட்டு. கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்கிறது யாரால் முடியும் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி லீடர்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல இதெல்லாம் இருக்காதுன்றாங்க. இண்டஸ்ட்ரி லீடர்னால் யாருப்பா அது, யாராவது அப்பாயிண்ட் பண்ணுமா, ஒரு சிஇஓ மாதிரி இண்டஸ்ட்ரி லீடர்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இண்டஸ்ட்ரி லீடருங்கிறது அந்த இண்டஸ்ட்ரியோட அங்கே இருக்க பிஸ்னஸில் இருக்க பெரிய பிஸ்னஸ், இருக்கிறதுலே பெரிய பிஸ்னஸாக ஒரே ஒரு பிஸ்னஸ் தனியாக நிற்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன் கம்பெனி பார்த்தோன்னா சாம்சங், ஆப்பிள் இதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் டாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்கனாலே சின்ன சின்ன ஃபர்ம்ஸ்லாம் வந்துட்டு ப்ரைஸ் வார ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இப்போ இவங்க வந்து ப்ரைஸ் வார ஸ்டார்ட் பண்ணி இவனை அட்டாக் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சு, சரி நானும் வரேன்டா அப்படின்னு இவங்க 2 பேரும் ப்ரைஸ் வார ஆரம்பிச்சு, இதே அப்படியே 4 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவன் ப்ரைஸை கம்மி பண்ணானா இவங்க யாராலையுமே தாங்க முடியாது. இந்த 4 பேரும் பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு போகிற வரைக்கும் இவன் வந்து ப்ரைஸை கம்மியாகவே வச்சு விற்றுக்கிட்டு இருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம் வந்துச்சுங்க, அதை ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு கொடுத்து எத்தனை கம்பெனி காலி, வோடாஃபோன் காலி, அந்த மாதிரி பல சிம் கார்டு கம்பெனி காலி ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் இழுத்து மூடிட்டு போகிற வரைக்கும் இவங்க வந்து கம்மியான ரேட்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லா சிம் கம்பெனியும் காலியாகி அவங்க பிஸ்னஸ் விட்டு போனதுக்கப்புறம் இப்போ ஜியோ வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்குது. ஸோ அந்த லாஸஸை பேர் பண்ண முடியாது சின்ன சின்ன கம்பெனிஸ்னால. ஸோ ப்ரைஸ் வர ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பாங்க. இண்டஸ்ட்ரி லீடர் ஒருத்தர் இருந்தால், ஐயோ அவர் இருக்காருப்பா, அவர் வந்து நம்ம பிஸ்னஸை மூடிட்டு போகிற வரைக்கும் ப்ரைஸை கம்மியாகவே வச்சுட்டு இருப்பார், அவரை எதிர்த்துலாம் நம்மளால் கம்மி ப்ரைஸ்க்கு தர முடியாதுன்ற மாதிரி நேச்சுரலாகவே அந்த போட்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் ஒரு ஃபேக்டர் அப்படின்றாங்க. எவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்துட்டு ப்ரைஸ் வார் அதிகமாக இருக்குமா. ஸோ இது ப்ரைஸ் வாரை பற்றின பாயிண்ட் இல்லைல்ல, நேச்சர் ஆஃப் ரைவல்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ இருக்காங்கன்றதை பொறுத்து தான் நேச்சர் ஆஃப் ரைவல்ரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் ஈவன் வென் அன் இண்டஸ்ட்ரி லீடர் எக்ஸிஸ்ட், இண்டஸ்ட்ரி லீடரே ஒருத்தர் இருந்தாலும் the leader's ability to exert pricing discipline diminishes with the increased number of rivals in the industry as communicating expectations to players become more difficult. இப்போது ஒரு லீடரே இருக்காருனா கூட அது பக்கத்துலேயே ஒரு 10,000 ஃபர்ம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கிட்டையும் நம்மளால் போய் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நமக்கு ஒன்றுமே கண்ட்ரோலே இருக்காது அந்த லீடருக்கு, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போ இதுக்கெலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட் இருக்குது பாருங்கள், அங்கே போனோம்னா எல்லா கடையிலையும் அந்த பெல்ட் விற்பாங்க, எல்லா கடையிலையும் அந்த செருப்பு இருக்கும். ஸோ ஒரே பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஒருத்தர் வந்துட்டு கம்மியாக விற்கிறாரு அப்படின்னா அது வெளியே தெரியக்கூட தெரியாது, யார் ஃபஸ்ட்டு அதை பார்க்குறாங்களோ அப்படியே வாங்கிக்குவாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கடை இருந்துச்சு அப்படின்னா கூட அதால் எதுவும் பெருசாக இம்பேக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதை பொறுத்து இருக்கும். இப்போ உழவர் சந்தையெல்லாம் போனோம்னா எல்லாரும் அதே தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் இதை தான் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் இப்போ ஒரு 1000 பேர் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இண்டஸ்ட்ரி லீடர் இருந்தாலும் அது வந்து யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரே ஒரு செகண்ட் கைஸ், தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஃபிக்ஸட் காஸ்ட். When rivals operate with high fixed cost, they feel strong motivation to utilize their capacity and therefore are inclined to cut prices when they have excess capacity. Price cutting causes profitability to fall for all firms in the industry as firms seek to produce more to cover costs that must be paid regardless of industry demand. For this reason, profitability tends to be lower in industries characteristic by high fixed cost. ஆமாம், இது ஒரு அருமையான பாயிண்ட்டு. ஃபிக்ஸட் காஸ்ட் ஹையாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஃபுல் கெப்பாசிட்டிக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க வந்து ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. விச் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள், கரெக்டாக.
இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நம்ம ப்ரொடியூஸே பண்ணாலும் பண்ணலனாலும் ரூ. 1,00,000 ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 1,00,000 ரெண்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு 4,000 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டிமாண்டுக்கு 2,000 ப்ராடக்ட்ஸுக்கு தான் டிமாண்ட் இருக்குது. இவ்வளோ தான் மக்கள் வாங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நான் ரூ. 1,00,000 கொடுக்குறேன். ஸோ 4,000 கிரியேட் பண்ணால் தான் எனக்கு லாபம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், 2,000 இருக்க டிமாண்டில் 4,000 ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு விற்பேன். ஸோ என்ன ஆகும், இந்த ரூ. 1,00,000 நான் ரெண்ட்டு கொடுத்தேன் இல்லையா, இந்த ரெண்ட்டுக்கான ஒர்த்து 4,000 பொருள். ஓகேவா? இப்போ நான் 2,000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த 1,00,000 தான், 4,000 ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த 1,00,000 தான். ஃபிக்ஸட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். வேரியபிள் காஸ்ட்டை வந்து நான் இந்த இடத்துல ஃபேக்டர் பண்ணல, ஃபார் எக்ஸாம்பிள் சேக். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, 4,000 ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, அந்த பிராண்டு வந்துட்டு நிறைய டேர்ன் ஓவர் ஆகும், அந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேர் அவங்களத வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு காஸ்ட்டில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அது சேல் ஆக்குறது தான் அவங்க வேலை. இதே இது வேரியபிளாக இருந்துச்சுன்னா எவ்வளோ செல் ஆகுமோ அவ்வளோ மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருக்க பட்சத்தில் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ எல்லாருமே டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து எப்படியாவது வித்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? எக்ஸிட் பேரியர்ஸ். எக்ஸிட் பேரியர்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கோம், அதை விட்டு வெளியே வரத்துக்கு நமக்கு பேரியர்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ அதோட காம்படிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரைவல்ரி அமாங் காம்படிட்டர்ஸ் டிக்ளைன்ஸ் இஃப் சம் காம்படிட்டர்ஸ் லீவ் அன் இண்டஸ்ட்ரி. ஆல்ரெடி 10 பேர் இருக்கும், அதில் ஒரு 2 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் வெளியே போகிறதுக்கு பேரியர்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தால் அது நடக்காது அப்படிங்கிறாங்க. Profitability therefore tends to be higher in industries with few exit barriers. எக்ஸிட் பேரியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. எக்ஸிட் பேரியர்ஸ் கம் இன் மெனி ஃபார்ம்ஸ். நிறைய வகையான எக்ஸிட் பேரியர்ஸ் இருக்குன்றாங்க. Assets of a firm considering exit may be highly specialized and therefore of a little value to any other firm. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அசட்ஸ் எல்லாமே ரொம்ப பர்டிகுலராக நமக்குன்னே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வேறு வெளியிலேருந்து யாராவது யூஸ் பண்ண முடியாது, நமக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுன்ற மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் நமக்கு எக்ஸிட் பேரியர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம அசட்ஸை யாராவது வாங்கி யூஸ் பண்ணணும்ல, அது வேறு யாருக்குமே யூஸ் ஆகாது. அப்படிங்கிறப்ப நான் 10 ரூபா போட்டு செஞ்சதை உங்களுக்கு வந்து 50 பைசா கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். யாருமே அதை விரும்ப மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க. இதே ஜென்ரல் அசட் தான், யாராக இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் 10 ரூபாய்க்கு வாங்கினதை சரி நான் உனக்கு 7 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. புரியுதா? சச் அ ஃபர்ம் கேன் தஸ் ஃபைண்ட் நோ பையர் ஃபார் இட்ஸ் அசட்ஸ். ஆமாம், அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா பையர் கிடைக்க மாட்டாங்க. திஸ் டிஸ்கரேஜஸ் எக்ஸிட்ஸ். ஆமாம், இந்த மாதிரி இருந்தால் எக்ஸிட்டை வந்து டிஸ்கரேஜ் பண்ணும். வென் பேரியர்ஸ் டு எக்ஸிட் ஆர் பவர்ஃபுல், காம்படிட்டர்ஸ் டிசைரிங் எக்ஸிட் மே ரிஃப்ரைன் ஃப்ரம் லிவிங். நம்ம காம்படிட்டர்ஸ் வந்து ஐயோ சாமி என்னை விட்டா போதும்டா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க கூட ஐயோ இவ்வளோ காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே, சரி வர வரைக்கும் வரட்டும் லாபம் அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. Their continued presence in an industry exerts downward pressure on the profitability of all competitors. இவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஓவரால் இண்டஸ்ட்ரியிலே ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன். Firms can sometimes insulate themselves from price wars by differentiating their products from those of rivals. எப்படி வந்து ப்ரைஸை கம்மி பண்ணி போட்டி போடுவாங்களோ அதே மாதிரி ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன்லேயும் போட்டி போடுவாங்க. இவன் வந்து புதுசாக ஒரு ஃப்ளேவர் விடுறானா, நான் புதுசாக ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று டிஃப்ரென்ஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. As a consequence, profitability tends to be higher in industries that offer opportunity for differentiation. இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க கைஸ். நம்ம வந்து ப்ரைஸை கட் பண்ணி விளாட்றப்ப நீயும் கட் பண்ணுவேன், நானும் கட் பண்ணுவேன். ஸோ 2 பேரும் கட் பண்ணி ஓவராலாக ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும். பட் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீயும் சம்பாதிப்பேன், நானும் சம்பாதிப்பேன். உன்னோட டிஃப்ரென்ஷியேஷன் பிடிச்சவன் உன்ட்ட வந்துடுவான், என்னோட டிஃப்ரென்ஷியேஷன் பிடிச்சவன் என்கிட்ட வந்துடுவான். ஸோ ஓவராலாக இண்டஸ்ட்ரியில் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட், நான் எதுக்கும் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன். Firm can sometimes insulate themselves from price wars by differentiating their products from those of rivals. Okay. As a consequence, profitability tends to be higher in industries that offer opportunity for differentiation. ஆமாம் guys, நமக்கு வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையர் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி பாட்டில் விற்கிற பிஸ்னஸ் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
தண்ணி பாட்டிலில் எதுவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது எக்ஸப்ட் இந்த கவர். இப்படி ஒரு கவர் நம்ம போட்டு கொடுக்குறோம்ல, இங்கே மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஸை காட்ட முடியும். மேபி அந்த வாட்டர் பாட்டில் ஷேப்பில் காட்டலாம், மற்றபடி 1 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தான். ஓகேவா? அந்த மாதிரி டைமில் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வாய்ப்பே இருக்காது. இதே இது ஏதாவது ஒரு அழகு சாதன பொருள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ வேணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியெல்லாம் அதை காட்டலாம். ஸோ வந்துட்டு இப்போ நான் ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து பக்கத்தில் இருக்க கிஃப்ட்டோட புதுசாக மாடர்ன் டிசைன் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து அவங்கள அவுட்லாஸ்ட் பண்ணலாம். நான் தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? Profitability tends to be lower in industries involving undifferentiated commodities such as மெமரி சிப்பு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ப்ராசஸ்டு மீட், மெட்டல்ஸு, ரயில்ரோட்ஸ். இந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நேச்சுரல் ரிசோர்ஸஸில் தான் தண்ணி பிஸ்னஸ்லாம் வரும். அதே மாதிரி தான் மெமரி கார்டு இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அது கூட இப்போ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஸ்பீடை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ராசஸ்டு மெட்டல்ஸு, ரயில் ரோட்ஸ் இதிலெல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஓகேவா? அங்கே ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக தான் இருக்குன்றாங்க. அடுத்தது வந்து ஸ்லோ க்ரோத். இண்டஸ்ட்ரீஸ் ஹூஸ் க்ரோத் இஸ் ஸ்லோயிங் டவுன் டென் டு ஃபேஸ் மோர் இன்டென்ஸ் ரைவல்ரி. As industry growth slows, rivals must often fight harder to grow or even to keep their existing market share. The resulting intensive rivalry tends to reduce profitability for all. அந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு க்ரோத் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதை ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிடுச்சு. அந்த எஸ் ஷேப்டு கர்வ் பார்த்தோம்ல நம்ம, ஸ்டார்டிங்கு, க்ரோத்து, மெச்சூரிட்டி, டிக்ளைன் பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த இண்டஸ்ட்ரி க்ரோத் வந்து ஸ்லோவாகிடுச்சு, மெச்சூர் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ 10 பேர் இருக்கான்னா 10 பேருமே இதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பான். இதுக்கு மேலே நம்ம குறையாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான். ஆனால் அதே இது இப்போ தான் ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம 2 பேர் தான் இருப்போம். நம்ம வந்துட்டு க்ரோத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அவனுக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம வந்துட்டு இதில் மெச்சூரிட்டியில் இருக்கப்போ எல்லாருமே மேக்ஸிமமில் இருப்பாங்க, அவனோட கெரியரின் உச்சத்தில் இருப்பாங்க. ஸோ இதை எப்படியாவது மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டும் ஃபுல்லாக இருக்கும், இதுக்கு மேலே டவுன்ஃபால் தான் வரப்போகுது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணால் போதுங்கிறப்ப ஆப்வியஸாக ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாக தான் ஆகும். அடுத்தது த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ். வெயிட் அ மினிட், இது வந்துட்டு இந்த நாளுக்கு அப்புறம் வர 5 இல்லை கைஸ், இந்த நாளுக்கு அப்புறம் வர 5. நான் தானே பார்த்தேன். த நேச்சர் ஆஃப் ரைவல்ரியோட இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு த நேச்சர் ஆஃப் ரைவல்ரி இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு இந்த 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 5th பாயிண்ட் வந்துட்டு இது 6ஆ? சாரி கைஸ், 5. ஓகேவா? சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ் ஆர் அ லேட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் காம்படிஷன் இன் அன் இண்டஸ்ட்ரி. இந்த த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ் வந்துட்டு எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அதில் இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன பேட்டன்ட்டு, லேட்டன்ட்டு? எக்ஸிஸ்டிங் பட் நாட் எட் டெவலப்ட் ஆர் மேனிஃபெஸ்ட், ஹிடன் ஆர் கன்சீல்டு, டார்மெண்ட். ஓகேவா? இந்த சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட் வந்துட்டு டைரெக்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. லைக் இவங்க வந்து டைரெக்டாக நம்மளோட ரைவல்ரி அப்படின்ற இதில் வரமாட்டாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா, இதை சொல்லுங்கள் யாராவது. ஓகே. சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு டைரெக்டான ஒரு சோர்ஸ் ஆஃப் காம்படிஷனாக இருக்க மாட்டாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் எத்தனை காம்படிட்டர் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம், அதில் இந்த பேரே வராது. ஆனால் சைடு கேப்பில் பார்த்தோம்னா நமக்கு அவங்க காம்படிட்டராக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஓவராலாக இந்த இண்டஸ்ட்ரியை விட்டே மக்களை வெளியே போய் வச்சுருவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், இண்டஸ்ட்ரியே மாறணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா? சரி, தெரில. எக்ஸாம்பிள் யோசிச்சுலாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த இண்டஸ்ட்ரியே வேறையாக இருக்கும். ஓகேவா? இன் மெனி கேசஸ் தே பிகம் அ மேஜர் கான்ஸ்டிடியூண்ட் ஆஃப் காம்படிஷன். ஆனால் ஒரு சில நேரத்தில் அவங்க ஒரு பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிடுவாங்க அப்படின்றாங்க. Substitute products offering a price advantage or performance improvement to the consumer can drastically alter the competitive character of an industry. ஆமாம், அவங்க வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக கொடுக்கறதுனாலையோ இல்லை அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறதுனாலையோ அந்த இண்டஸ்ட்ரியே வந்துட்டு மாறும், அந்த காம்படிட்டிவ் கேரக்டரே மாறும் அப்படிங்கிறாங்க. அண்ட் தே கேன் பிரிங் இட் அபவுட் ஆல் ஆஃப் அ சடன், திடீர்னு வந்துடும் அப்படின்றாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. தேங்க் காட். காயர் சஃபர்ட் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர். அந்த இது வச்சு நம்ம ஃபைபர், அது தேங்காய் நாரை வச்சு கயிறு செஞ்சாங்க தெரியுமா, அது வந்துட்டு சிந்தட்டிக் ஃபைபர் வந்தோடனே பயங்கரமாக அடி வாங்குச்சு. சிந்தட்டிக் ஃபைபருக்கும் தேங்காய் நாருக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா? ஆனால் சிந்தட்டிக் ஃபைபரில் கயிறு செய்ய ஆரம்பித்தோடனே தேங்காய் நார் கயிறு வந்துட்டு அவ்வளோக்கா சேல்ஸ் இல்லாமல் பயங்கரமாக அடி வாங்குச்சு. ஸோ அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. wherever substantial investment in R&D is taking place, threats from substitute products can be expected. Substitutes to usually limit the price and profits in an industry. ஓகேவா? எங்கெல்லாம் R&D நடக்குதோ அங்கெல்லாம் சப்ஸ்டிடியூட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து இருந்துக்கணும் அப்படிங்கிறாங்க.
அப்புறம் வந்துட்டு சப்ஸ்டிடியூட்ஸும் ஒரு இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை கம்மி பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. A final force that can influence industry profitability is the availability of substitutes for an industry's product. ஓகேவா, இதுதான் ஃபைனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. To predict profit pressure from this source, firms must search for products that perform the same or nearly the same functions as their existing products. இதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேடி பார்க்கணும் நம்ம ப்ராடக்ட் செய்யக்கூடிய அதே வேலையை இல்லை கிட்டத்தட்ட அதே வேலையை வேறு ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க ப்ராடக்டால் செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸ், பாண்ட்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ் for example are clear substitutes for common stocks because they represent alternative ways to investment. ஓகேவா, ஜென்ரலாக இந்த காமன் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இதுக்கான சப்ஸ்டிடியூட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெபாசிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, the 5 forces together determine industry attractiveness and profitability. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்துட்டு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த இண்டஸ்ட்ரி அட்ராக்டிவாக இருக்கா இல்லையா, அந்த பிஸ்னஸ் அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம நல்லா சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, elements such as cost and investment needed for being a player in the industry decide industry profitability and all such elements are governed by these factors. ஓகேவா, நம்மளோட காஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது தான் வந்துட்டு ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அந்த காஸ்ட்டு எலமெண்ட்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த 5 ஃபோர்ஸஸால் தான் கவர்ன் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. The collective strength of these 5 competitive forces determines the scope to earn attractive profits. இதோட ஓவராலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து தான் வந்துட்டு நம்ம நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The strength of the force may vary from industry to industry. ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி மாறும் அப்படிங்கிறாங்க. இப்போது அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க. அது என்னடா அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, பார்க்க அழகாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம். The industry analysis culminates into identification of various issues and draw conclusions about the relative attractiveness or unattractiveness of the industry. நம்ம ஃபஸ்ட்டு இதை எங்கே ஆரம்பித்தோன்னு ஞாபகம் வருதா? இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் ஆரம்பித்தோம். ஓகேவா, அதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸாக்டாக அதுக்கான மீனிங் தெரில, பட் ஐ நோ த reach a climax or point of highest development, reach or be at the meridian, come to a climax. ஓகேவா, இந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் தான் வந்துட்டு எதுக்கான ஒரு முடிவாக இருக்குது அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் இஷ்யூஸாக இருக்குது அண்ட் ட்ரா கன்க்ளூஷன்ஸ் அபவுட் த ரிலேட்டிவ் அட்ராக்டிவ்னஸ் ஆர் அன்அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரி அட்ராக்டிவாக இருக்கா அன்அட்ராக்டிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கன்க்ளூட் பண்ணி அதில் இருக்க வேரியஸ் இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? இண்டஸ்ட்ரி அனாலிசிஸில் தான் ஆரம்பிக்குது. இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் இங்கே வந்து முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட எண்டு போத் நியர் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஓகேவா, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு இது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Strategists assess the industry outlook carefully, deciding whether industry and competitive conditions present an attractive business opportunity for the organization or whether its growth and profit prospects are gloomy. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்தோன்னே என்ன பார்ப்பாங்க, எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளோட பிஸ்னஸ்க்கு காம்படிஷன் எப்படி இருக்குது, அட்ராக்டிவாக இருக்கா க்ளூமியாக இருக்கா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. ஓகேவா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றது தான் பார்க்குறாங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் கேபிட்டல். ஆமாம், இப்போ நம்ம சும்மா போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், எது நல்லா இருக்கோ அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டே ஆகணும். எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிடிக்கலன்னு வெளியே வந்தால் நமக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ எய்தர் த ப்ரொமோட்டர்ஸ் ஆர் ஃப்ரம் த பப்ளிக். ஓகேவா, இப்போ எய்தர் நம்மளே காசு போடலாம், இல்லைனா பப்ளிக்லேருந்து ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், எஃபிஓ அந்த மாதிரி பப்ளிக்லேருந்து ஷேராக வாங்கி அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஷுட் பி இன்ஹெரண்ட் கேர்ஃபுல் இன் சூஸிங் அன் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம அந்த அமௌண்ட்டை செலவு பண்ண போகிறோம் அப்படின்றப்ப எந்த இண்டஸ்ட்ரியில் செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்கிறாங்க. த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆன் விச் த மேனேஜ்மெண்ட் மே பேஸ் சச் கன்க்ளூஷன்ஸ் இன்க்ளூட். எதை பேஸ் பண்ணி இந்த கன்க்ளூஷன்ஸ்லாம் நம்ம எடுப்போம் அப்படின்னா
த இண்டஸ்ட்ரீஸ் க்ரோத் பொட்டென்ஷியல், நம்ம வளர்ச்சிக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, இது ஃப்யூச்சரிஸ்டிக்காக வயபிளாக, இன்றைக்கி ஓகே ஃப்யூச்சரில் இது நல்லா இருக்குமா அப்படின்றத பார்ப்பாங்களாம். வெதர் காம்படிஷன் கரண்ட்லி பெர்மிட்ஸ் அடிக்வேட் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் வெதர் காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ் வில் பிகம் ஸ்ட்ராங்கர் ஆர் வீக்கர். இப்போ வந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு இருக்கா, ஃப்யூச்சரில் இது ஸ்ட்ராங் ஆகுமா வீக் ஆகுமா இந்த காம்படிஷன்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட்டபிள் வந்துட்டு நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா அன்ஃபேவரபுளாக இருக்குமா இப்போ இருக்க டிரைவிங் ஃபோர்ஸஸ் அப்படியே இருந்தா அப்படின்றத பார்க்கணுங்கிறாங்க. த காம்படிட்டிவ் பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் இன் த இண்டஸ்ட்ரி அண்ட் வெதர் இட்ஸ் பொசிஷன் இஸ் லைக்லி டு க்ரோ ஸ்ட்ராங்கர் ஆர் வீக்கர். இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் நம்மளோட காம்படிட்டிவ் பொசிஷன் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது, 10 பேர் இருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு டாப் 3ல இருக்கோமா, லாஸ்ட் 7க்குள்ளே இருக்கோமா, அப்படி இருந்தால் இப்போ ஃப்யூச்சரில் நம்ம மேலே போவோமா கீழே போவோமா, இதெல்லாம் பார்க்கணுங்கிறாங்க. பீயிங் அ வெல் என்ட்ரென்ச்டு லீடர் ஆர் ஸ்ட்ராங்லி பொசிஷன்டு contender in an otherwise lackluster industry can still produce good profitability. However, having to fight an uphill battle against much stronger rivals can make an otherwise attractive industry unattractive. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமாக இருக்குது, ப்ராஃபிட்டே இல்லை, ஆனால் அதில் நான் தான் நம்பர் 1 இருக்கேன் அப்படின்னா அது கூட சூப்பராக இருக்குமா. எங்கே கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னா, ஒரு சூப்பர் ப்ராஃபிட் இங்கே வந்தாலே ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி இருக்க இடத்துல நம்ம லாஸ்ட்டாக இருப்போம், நம்மள விட எல்லாருமே பெருசாக இருப்பாங்க. இதை விட இது நல்லாயிருக்கும். இண்டஸ்ட்ரி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம டாப்பாக இருந்தோம்னா அங்கே நல்ல ப்ராஃபிட் வரும். இண்டஸ்ட்ரி பயங்கரமான சூப்பரான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அங்கே நம்ம பிஸ்னஸ் ஒழுங்காக ஓடலைன்னா இதை விட இதுவே கூட பெட்டராக இருக்கும் சம்டைம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கண்டிஷனாக சொல்ல, இது இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும்னு சொல்ல, சம்டைம்ஸ் இப்படி கூட இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பொசிஷனை அனலைஸ் பண்ணணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றாங்க. இண்டஸ்ட்ரியை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் நம்ம எந்த பொசிஷனில் இருப்போம் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறாங்க. த பொட்டன்ஷியல் டு கேபிட்டலைஸ் ஆன் த vulnerabilities ஆஃப் வீக்கர் ரைவல்ஸ், perhaps converting an unattractive industry situation into a potentially rewarding company opportunity. அதாவது மற்ற ரைவல்ஸ் இருக்காங்கல்ல, காம்படிட்டர்ஸ், அவங்களோட வீக் பாயிண்ட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கான ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அன்அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி கூட நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி தான் ஜியோலாம் வந்துச்சு. ஜியோ வரத்துக்கு முன்னாடி அவங்க ஒன்றும் வீக்கான கம்பெனிஸ்லாம் இல்லை, அங்கே இருந்த அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் தான். பட் ஜியோன்னு ஒன்று வந்து அவங்களுக்கு இருக்க வீக்னஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுனால அந்த அன்அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி கூட ஒரு அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு. வெதர் த கம்பெனி இஸ் ஏபிள் டு டிஃபெண்ட் அகெயின்ஸ்ட் ஆர் கவுண்டராக்ட் த ஃபேக்டர்ஸ் தட் மேக் த இண்டஸ்ட்ரி அன்அட்ராக்டிவ். இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குனே ஒரு நேச்சுரலாக ஒரு சில பிட்ஃபால்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நம்ம கவுண்டர் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு இது இருக்கா அப்படின்றத பார்க்கணுன்றாங்க. அப்புறம் எவ்வளோ ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியோட ஃப்யூச்சரில் அப்படின்றத பார்க்கணும். இன்றைக்கி போய் யாராவது புதுசாக ஓப்பன் பண்ணி நான் இனிமேல் தான் இதை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தங்க ஆரம்பித்து அது ஒரு 2-3 இயர்ஸில் அந்த இண்டஸ்ட்ரியே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃப்யூச்சர் இருக்கா. இப்போ ஏஐ பற்றி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். இதே நான் வந்துட்டு பழைய காலத்து கேமரா வந்து இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், இல்லை பழைய காலத்து லேண்ட்லைன் ஃபோன் நான் வந்து இனிமேல் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா நம்மளை லூஸானு தான் கேட்பாங்க. ஏன்னா அதெல்லாம் காலமே முடிஞ்சு போச்சு, இப்போ போய் புதுசாக ஆரம்பிக்கிறேங்கிறியே அப்படின்ற மாதிரி. த சிவியரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கன்ஃபரண்டிங் இந்த இண்டஸ்ட்ரி அஸ் அ ஹோல், அந்த இண்டஸ்ட்ரிக்குனே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ சிவியராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு வெதர் கண்டினியூடு பார்ட்டிசிபேஷன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஆட்ஸ் இம்பார்ட்டன்ட்லி டு த ஃபர்ம்ஸ் எபிலிட்டி டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் அதர் இண்டஸ்ட்ரீஸ் இன் விச் இட் மே ஹேவ் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம வந்துட்டு ஒரு பெரிய மல்டி ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கும், நமக்கு போர்ட்ஃபோலியோ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு சில நேரத்தில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம ரொம்ப வீக் ஆகிட்டோம், இல்லை நம்ம பேர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம இதிலலாம் கூட ப்ராஃபிட்ஸ் வந்து டவுன் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது. நம்மளோட அதர் இண்டஸ்ட்ரீஸில் ஓவராலாக நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்துட்டு நம்மளோட ஓவரால் ஃபேர்முக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் தான் வந்துட்டு என்ன ஃபேக்டர்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டிசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி தான் எந்த இண்டஸ்ட்ரிக்காக இருந்தாலும் போகணும். ஸோ நம்ம அமௌண்ட்டு போடுறோம் அப்படிங்கிறதுனால அதை சூஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த இண்டஸ்ட்ரின்னு. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஆஸ் அ ஜென்ரல் ப்ரொப்போர்ஷன்
If an industry's overall profit prospects are above average, the industry can be considered attractive. ஓகேவா, ஆவரேஜை விட கொஞ்சம் மேலே இருந்தாலே அது அட்ராக்டிவ்னு சொல்லலான்றாங்க ப்ராஃபிட்டபிலிட்டி. If its profit prospects are below average, it is unattractive. Okay, obvious. However, it is a mistake to think of industries as being attractive or unattractive to all firms in the industry and all potential entrants. ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரினே வச்சுக்கலாம். ஆனால் அதுக்காக அந்த ஏஐ இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே ப்ராஃபிட் சம்பாதிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. அதையே பிஸ்னஸ் பண்ண தெரியாமல் தப்பாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது லாஸ்ட்டில் தான் முடியும். ஸோ அப்படி அது மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அந்த ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அதில் இருக்க எல்லாருக்கும் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கெட்ட இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அதில் இருக்க எல்லாருக்கும் லாஸ் தான் வரும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ராக்டிவ்னஸ் இஸ் ரிலேட்டிவ் நாட் அப்சல்யூட் அப்படின்றாங்க. ஸோ அட்ராக்டிவ்னஸ் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு ரிலேட்டிவ் தான். இதை விட அது பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர அது அப்சல்யூட்டாக ஒரே டேர்மாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு 5 மட்டும் கொடுத்து இது வந்து ஒரு கிரேட்டர் நம்பரா ஸ்மாலர் நம்பரா அப்படின்னு கேட்டால் அது அப்சல்யூட்டாக சொல்ல முடியாது. இதே இப்போ நான் 4ஓட கம்பேர் பண்ணுறப்ப 5 எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து 4ஐ விட இது கிரேட்டர். இப்போ இது நான் 6 கொடுத்துருந்தேன் அப்படின்னா 6ஐ விட ஸ்மாலர் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் அட்ராக்டிவும். நம்ம வெறுமனே ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு இது அட்ராக்டிவாக இல்லையான்னு கேட்டால் அதை சொல்ல முடியாது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை விட இது அட்ராக்டிவ், ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை விட இது அன்அட்ராக்டிவ் அப்படின்ற மாதிரி ரிலேட்டிவாக தான் சொல்ல முடியும். அண்ட் அது கம்பெனி மாறும். இந்த கம்பெனிக்கு இந்த இண்டஸ்ட்ரி அட்ராக்டிவ், இந்த கம்பெனிக்கு அதே இண்டஸ்ட்ரி அன்அட்ராக்டிவ் அப்படின்ற மாதிரி அது ரிலேட்டிவாக தான் இருக்கும். அது அப்சல்யூட்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட்ஸ் அன்அட்ராக்டிவ் டு வீக் காம்படிட்டர்ஸ் மே பி அட்ராக்டிவ் டு ஸ்ட்ராங் காம்படிட்டர்ஸ். புரியுதா, ஒரே இண்டஸ்ட்ரி வீக்காக இருக்கவங்களுக்கு அன்அட்ராக்டிவாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது an assessment that the industry is fundamentally attractive typically suggests that current industry participants employ strategies calculated to strengthen their long-term competitive positions in the business, expanding sales efforts and investing in additional facilities and equipment as needed. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, an assessment that the industry is fundamentally attractive typically suggests that ஒரு அசஸ்மெண்ட்டில் ஒரு இண்டஸ்ட்ரி வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா அது என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ இருக்க இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லாங் டேர்ம் காம்படிட்டிவ் பொசிஷனை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அவங்களோட சேல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க, அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா, if the industry and competitive situation is judged relatively unattractive, more successful industry participants may choose to invest cautiously, look for ways to protect their long-term competitiveness and profitability, and perhaps acquire smaller firms if the price is right. Over the longer term, strong companies may consider diversification into more attractive businesses. Weak companies in unattractive industries may consider merging with a rival to bolster market share and profitability, or alternatively begin looking outside the industry for attractive diversification opportunities. ஸோ ஒரு அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் வந்துட்டு லாங் டேர்முக்கு வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க. அவங்களோட ஃப்யூச்சர் எக்கனாமிக் நீட்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறது, சேல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில் பண்ணக்கூடிய வேலைகள். அதே ஒரு அன்அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் நம்ம எப்படி அதை விட்டு வெளியே வரலாம், ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபார்மாக இருந்தால் அவங்க வீக்கர் ஃபார்ம் வந்து அக்வயர் பண்ணுவாங்க, இல்லை வந்து 2 வீக்கர் ஃபார்ம் மர்ஜ் ஆகும், இல்லை இதை விட பெட்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சா அதுக்கு மாறிடுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு அன்அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து 5.2 நமக்கு முடிஞ்சிருச்சு. அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரினா என்ன, அதை நம்ம எதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணோம், அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், அன்அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் என்றால் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் akin to a learning curve which explains the efficiency increase gained by workers through repetitive productive work. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு லேர்னிங் கர்வ் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படின்னா ஆல்சோ நோன் அஸ்ன்னு நினைக்கிறேன். அக்கின்னா ஒரு நிமிஷம் இருங்க.
ஆல்சோ நோன் அஸ் மாதிரி தான், சிமிலர் அதே மாதிரி இருக்கிறது. ஓகேவா, இது ஒரு லேர்னிங் கர்வ் அப்படின்றாங்க. எதனால், எந்த மாதிரியான ஒரு லேர்னிங் கர்வ் அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக, அந்த ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அந்த ஒர்க்கை ரிப்பீட்டேட்டிவாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படின்றாங்க. ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் இஸ் பேஸ்ட் ஆன் த காமன்லி அப்சர்வ்டு ஃபினாமினா வித் யூனிட் காஸ்ட் டிக்ளைன் as a firm accumulates experience in terms of cumulative volume of production. It is based on the concept we learn as we grow. ஓகேவா, இது எந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோமோ, ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு 500 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் 50,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் 5 லட்சம் கோடி யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தில் பர் யூனிட் காஸ்ட் வந்து நம்ம அதிகமாக பண்ண குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் வி லேர்ன் ஆஸ் வி க்ரோ. ஓகேவா, அதில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர நமக்கு பர் யூனிட் காஸ்ட் வந்து கம்மியாகிட்டே போகுது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. கரெக்டாக, this implication is that larger firms in an industry would tend to have lower unit cost as compared to those for smaller companies, thereby gaining a competitive cost advantage. இதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர் யூனிட் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸ்மாலர் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு ஒரு யூனிட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். ஸோ தேர்ஃபோர் larger firms will have competitive advantage அப்படின்றாங்க. Experience curve results from a variety of factors such as learning effects, economies of scale, product redesign and technological improvements in the production. ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் எதனாலலாம் வருது அப்படின்னா, லேர்னிங் எஃபெக்ட்ஸ்னால வருது. நம்ம ரொம்ப நாள் அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நிறைய கற்றுருந்துருப்போம். கரெக்டாக, லேர்னிங் எஃபெக்ட்ஸ்னால வருது, எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல்னால வருது, ப்ராடக்ட் ரீடிசைன் பண்ணுறதுனால வருது, டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னால வருது. ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் கர்வோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வளர்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மே ப்ரொவைட் அன் அட்வான்டேஜ் ஓவர் த காம்படிஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ கீ பேரியர் டு என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லார்ஜ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் பொசஸ் ஸ்ட்ராங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றாங்க. லார்ஜ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷன் கிட்ட ஸ்ட்ராங்கர் எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு டிப்பிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் மேபி டெபிக்டட் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து பர் யூனிட் காஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறப்ப இந்த இடத்துல இருக்கோம், நம்ம நிறைய வால்யூம் பண்ண குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது அப்படின்றாங்க. ஓகேவா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ஃப்ளாட் ஆகிடும். As a business grows, it understands the complexities and benefits from its experiences. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், நம்ம ஒரு பிஸ்னஸில் வளர்ந்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா அதில் இருக்க காம்ப்ளெக்சிட்டிஸும் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போக போக நம்ம வந்து பெட்டர் ஆகிட்டே இருப்போம் அப்படின்றாங்க. The concept of experience curve is relevant for a number of areas in strategic management. ஆமாம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில். எக்ஸாம்பிளுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் இஸ் கன்சிடர்ட் அ பேரியர் ஃபார் நியூ ஃபார்ம்ஸ் கான்டெம்ப்ளேட்டிங் என்ட்ரி இன் அன் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கிற நியூ ஃபார்ம்ஸ் நிறைய இதுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரு பேரியராக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நாளாக இந்த இத்தனை ப்ராடக்ட்ஸ்குள்ளே டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ அவங்களுக்கு காம்படிஷனாக நான் வந்துட்டு அருண்குமார் ஸ்டோர்ஸ் அப்படின்னு நான் ஒன்று போடணும் அப்படின்னா அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நான் பையர் யார்கிட்ட போய் வாங்குறது, அவங்கள்ட்ட எப்படி டிஸ்கவுண்ட் கேட்குறது, அதுக்கெலாம் நான் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். கரெக்டாக, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியே க்ரியேட் ஆகாது, அதாவது புதுசாக ஒரு கடையே இந்த மாதிரி க்ரியேட் ஆகாது. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி அதை சூப்பராக பண்ணிருக்காங்க. இப்போ போனால் நமக்கு கன்ஃபார்ம் லாஸ் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு யாரும் அது உள்ளேயே போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோட இம்ப்ளிகேஷன். இட் இஸ் ஆல்சோ யூஸ் டு பில்ட் மார்க்கெட் ஷேர் அண்ட் டிஸ்கரேஜ் காம்படிஷன். ஓகேவா, இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படின்னா, மார்க்கெட் ஷேரை வந்து அவங்க பக்கம் இழுத்துக்கிறது, எல்லோரும் என்கிட்ட தான் வாங்கணுன்றது. அந்த மாதிரி இருக்கப்போ காம்படிஷன் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கரேஜ் ஆகிடும். கரெக்டாக, இந்த கான்டெம்பரரி இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி த எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் ஃபினாமினா சீம்ஸ் டு பி ஒர்க்கிங் இன் மாருதி சுசுகி. இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மாருதி சுசுகிக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. த லைக்லி ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் ஃபார் காம்படிட்டர்ஸ் கேன் பி அ மார்க்கெட் நீஷ் அப்ரோச் ஆர் செக்மெண்டேஷன் பேஸ்ட் ஆன் டீமோகிராஃபி ஆர் ஜியோகிராஃபி. மற்றவங்களாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் நீஷ்க்கு போயிடணும். இப்போ பர்டிகுலராக இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு நான் தரேன் அப்படின்ற மாதிரி போயிடணும். ஓவராலாக மாருதி சுசுகி ரூல் பண்ணாலும் ஸ்போர்ட்ஸ் கார்னு வந்தால் நீ என்கிட்ட தாண்டா வரணும், இல்லை வந்துட்டு ஃபேமிலிக்கு எக்கனாமிக் பட்ஜெட் மைலேஜ் தர கார்னா நீ என்கிட்ட தாண்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காம்பீட் பண்ணலாம். இல்லைனா செக்மெண்ட்டாக போயிடலாம். நீங்கள் வந்து இந்த ஜியோகிராஃபியில் இருக்கவங்கள நான் கவர் பண்ணிக்கிறேன், இல்லை இந்த டீமோகிராஃபியில் இருக்கவங்கள கவர் பண்ணிக்கிறேன். டீமோகிராஃபினா இந்த ஏஜ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு என்னோடது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை இந்த ஏரியா சென்னை மக்கள் எல்லாத்துக்கும் நான் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறேன், அந்த மாதிரி நீங்கள் போகலாமே தவிர
எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் மாருதி சுசுகிட்ட இருக்கப்போ நீங்கள் டேரெக்டாக போய் ஃபுல்லாக அதுக்கிட்ட கம்பீட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ்ன்ற கான்செப்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வேல்யூ கிரியேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு புது கான்செப்ட் சொல்கிறாங்க. அப்பாடா, இந்த 2.5 முடிய போகுது கைஸ். வேல்யூ கிரியேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். The concept of value creation was introduced primarily for providing products and services to the customers with more worth. இது எதுக்காக ப்ரைமரிலியாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஒர்த்தோடு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேல்யூ அப்படிங்கிறது எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸு, குவாலிட்டி, அதோட அவைலபிலிட்டி, அதோட டியூரபிலிட்டி, அதோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் அதோட சர்வீசஸ், இதெல்லாம் வச்சு தான் அதோட வேல்யூவை மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபார் விச் கஸ்டமர்ஸ் ஆர் வில்லிங் டு பே. ஓகேவா, இது சும்மா இதெல்லாம் இருக்குதுன்னு நான் சொன்னால் பத்தாது, இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கஸ்டமர் வந்து பே பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ஓகேவா, இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் சேர்த்து கஸ்டமர் பே பண்ண வில்லிங்காக இருந்தால் தான் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த ஃபீச்சர்ஸ்க்கு எந்தெந்த குவாலிட்டிஸ்க்கெலாம் வந்துட்டு கஸ்டமர் பே பண்ண வில்லிங்காக இருக்காங்களோ அதெல்லாம் வேல்யூவை வந்து ஆட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இதை வச்சு தான் நம்ம வேல்யூ மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Further, the concept took more space in the business and organization started discussing about the value creation for stakeholders. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ப்ரைமரியாக எதுக்கு வந்துட்டு இது பண்ணாங்க, வேல்யூ கிரியேஷன் வந்துட்டு ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் வந்துட்டு மோர் ஒர்த்தாக இருக்கிறதுக்காக தான் ப்ரைமராக வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த வேல்யூ கிரியேஷன் அப்படிங்கிற கான்செப்டை. அப்புறம் ஃபர்தராக என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்துட்டு பிஸ்னஸில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 0 இடம். நம்ம ஃபேமோட காஸ்ட் ஃபார் வேல்யூ கிரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ தான் நம்மளோட காஸ்ட். ஓகேவா, சாரி நான் தப்பாக சொல்கிறேன், இதிலேருந்து இது வரைக்கும் தான் வந்துட்டு நம்ம ஃபேமோட காஸ்ட்டு. ஓகேவா, 0லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு 100 ருபீஸ்னு வச்சுக்கலாமா, இந்த இடத்துல ஒரு 100 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபா நம்ம செலவு பண்ணிட்டோம். இதுதான் ஃபர்ம்ஸ் காஸ்ட் ஆஃப் வேல்யூ கிரியேஷன். ஓகேவா, நம்ம வந்து 100 ரூபாயை வச்சு ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆனால் நம்மளோட ப்ரைஸ் வந்துட்டு 150 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளோட ஃபர்மோட மார்ஜின் எவ்வளோ, 50 ருபீஸ் தான் நம்மளோட மார்ஜின். ஓகேவா, இதே இது அந்த கஸ்டமருக்கு அது எவ்வளோ வேல்யூ போய் சேருது அப்படின்னா 200 ருபீஸ்க்கான வேல்யூ போய் சேருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபேவரட் ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுட் ஐட்டம் வந்து செய்கிறதுக்கு 100 ரூபா தான் ஆகும். ஸோ அதுதான் அந்த ஃபேமோட காஸ்ட். ஓகேவா, இந்த வேல்யூவை க்ரியேட் பண்ணுறது, அந்த டேஸ்ட்டான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அந்த ஃபேமுக்கு வந்துட்டு 100 ரூபா தான் ஆகுது. ஆனால் அந்த ஃபேம் வந்து 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அந்த ஃபேமுக்கு 50 ரூபா லாபம். ஆனால் நீ 200 ரூபா சொன்னால் கூட நான் அதை கன்ஃபார்மாக வாங்கி சாப்பிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்த வேல்யூ இருக்குது. இதுதான் கஸ்டமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நான் 200 ரூபா கொடுத்தா கூட நான் வாங்குவேன், ஆனால் 150 ரூபாய்க்கே கிடைக்கிது, ஸோ நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேன். 50 ரூபா எனக்கு வந்துட்டு கஸ்டமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 50 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ அப்படின்ற மாதிரி, 200 ரூபா ஒர்த்து உள்ள ஒரு சாப்பாட்டை நான் 150 ரூபாய்க்கே சாப்பிட்றேன்ற மாதிரி. இது வந்து இமேஜினேட்டிவாக தான் இருக்கும். இந்த 200 ரூபாயை வந்துட்டு ரியல் லைஃப்பில் நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. பட் வேல்யூ டு த கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு டேர்மை வச்சு அதை அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. Thus we can say that the value creation is an activity or performance by the firm to create value that increases the worth of the goods, service, business processes or even the whole business system. ஓகேவா, வேல்யூ கிரியேஷன் அப்படின்னா ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. Many businesses now focus on value creation both in the context of creating better value for customers purchasing its products and services, as well as for stakeholders in the business who want to see their investment in business appreciate in the value. ரெண்டு விஷயத்தில் சொல்கிறாங்க. அந்த பிஸ்னஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, இந்த பிஸ்னஸ்லேருந்து பலனடைற கஸ்டமர் இருப்பாங்க. இந்த கஸ்டமருக்கும் நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி சூப்பரான ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும், இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அவங்களோட வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம அவங்களுக்கு சூப்பரான வேல்யூ கொடுக்கணும். இதுதான் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ultimately the concept gives business a competitive advantage in the industry and helps them earn above average profits and returns. இப்போ நான் சொன்ன மாதிரி கஸ்டமர்ஸையும் ஷேர் ஹோல்டர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு பிஸ்னஸ் சூப்பராக ரெண்டு பேர்த்தையும் கவனிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஷேர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதோட பிஸ்னஸும் சூப்பராக நடக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டை விட, ஆவரேஜ் ப்ராஃபிட்டை விட அது சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது ஈஸியாக நடக்கும் அப்படின்றாங்க. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் லீட்ஸ் டு சுப்பீரியர் ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ நம்மள்ட்ட ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மற்றவங்களோட ஹை ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படின்றாங்க. அட் த மோஸ்ட் பேசிக் லெவல்,
ஹவு ப்ராஃபிட்டபிள் அ கம்பெனி பிகம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஃபேக்டர்ஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, த வேல்யூ கஸ்டமர் பிளேஸ் ஆன கம்பெனிஸ் ப்ராடக்ட். அந்த கம்பெனிஸ் ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர் எவ்வளோ வேல்யூ வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம அதை வேல்யூ எவ்வளோ வேணால் சொல்லலாம், இவ்வளோ செலவு பண்ணேன் அவ்வளோ செலவு பண்ணேன்னு. ஆனால் நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அதில் வேல்யூ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து த ப்ரைஸ் தட் அ கம்பெனி சார்ஜஸ் ஃபார் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, அந்த ப்ரைஸ், அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு அந்த கம்பெனி எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் காஸ்ட் ஆஃப் க்ரியேட்டிங் தட் ப்ராடக்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆக்சுவலாக. இது வந்துட்டு இந்த மூணும் வேறு ஒன்றுமே இல்லை, இந்த மூணு தான். ஓகேவா, அந்த ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோ, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அதோட காஸ்ட் எவ்வளோ. ஸோ இந்த மூணும் தான் வந்துட்டு அது இந்த எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. ஓகேவா, இப்போ இதுக்கும் கேப் அதிகமாக ஃபர்ம்ஸ் மார்ஜின் வந்து அதிகமாகும். அப்போ இது வந்து ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ் அதிகமாச்சு அப்படின்னா திரும்ப வாங்குவாங்க. ஸோ சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அந்த வால்யூமில், இப்போ ₹1 ப்ராஃபிட்டாக இருந்தாலும் 1 கோடி பேர் ₹1 ப்ராஃபிட் கொடுத்தாங்க அப்படின்னா ₹1 கோடி ப்ராஃபிட் வருது இல்லை. ஸோ இது வந்துட்டு ஃபார் த வால்யூம், இது வந்துட்டு ஃபார் த ப்ராஃபிட் இன் பர் யூனிட். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பர் யூனிட் ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாக தரும். இது வந்துட்டு எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க, கன்சியூமர் சர்ப்ளஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ இது இன்டூ திஸ் மச் அப்படிங்கிறப்ப அது டோட்டல் ப்ராஃபிட்டாக வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 திங்ஸ் என்ன, கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்டில் எவ்வளோ வேல்யூ வச்சுருக்காங்க, ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ ப்ரைஸ்க்கு அதை விற்கிறோம், அதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ காஸ்ட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும், ப்ரைஸை கம்மி பண்ண ட்ரை பண்ணணும், காஸ்ட்டையும் கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்ம ஓவராலாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகேவா, the value customers place on a product reflects the utility they get from a product, the happiness or satisfaction gained from consuming or owning the product. ஓகேவா, அந்த வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும்ன்றத சொல்கிறாங்க. யூட்டிலிட்டி மஸ்ட் பி டிஸ்டிங்விஷ்ட் ஃப்ரம் ப்ரைஸ். யூட்டிலிட்டி அப்படிங்கிறது வேறு, ப்ரைஸ் அப்படிங்கிறது வேறு அப்படின்றாங்க. யூட்டிலிட்டி இஸ் சம்திங் தட் கஸ்டமர்ஸ் கெட் ஃப்ரம் அ ப்ராடக்ட். ஓகேவா, யூட்டிலிட்டினா அது அவனுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் யூட்டிலிட்டி. ஓகேவா, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் சச் அஸ் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், டிசைன், குவாலிட்டி, பாயிண்ட் ஆஃப் சேல் அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ். இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பொருள் வந்து எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் யூட்டிலிட்டி அப்படிங்கிறாங்க. Companies are ultimately aiming to achieve sustainable competitive advantage which enables them to succeed in the long run. ஓகேவா, கம்பெனிஸ்லாம் அல்டிமேட்டாக எதுக்கு எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சஸ்டெயினபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்துட்டு எய்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, அது என்ன பண்ணும், அவங்கள லாங் ரன்னில் சக்சீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மைக்கேல் போர்ட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜை 2 வழியில் வந்துட்டு கொண்டு வரலாமா. ஓகேவா, ஒன்று டிஃப்ரென்ஷியேஷன், இன்னொன்று காஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறாரு. அக்கார்டிங் டு போர்ட்டர்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன், போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன அப்படின்னா, கேப்பபிலிட்டி டு ப்ரொவைட் கஸ்டமர்ஸ் superior and special value in the form of product special features and quality or in the form of after sales customer service. ப்ராடக்ட்லேயோ அந்த சர்வீஸ்லேயோ இல்லை நம்ம விற்றதுக்கப்புறம் பண்ணுற கஸ்டமர் சர்வீஸ்லேயோ நமக்கு கஸ்டமர்கிட்ட வந்து சுப்பீரியர் அண்ட் ஸ்பெஷல் வேல்யூ கொடுக்குற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருந்தால் அதுக்கு பேர் தான் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறாரு. ஓகேவா, அக்கார்டிங் டு போர்ட்டர். ஓகேவா, ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹையர் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ நமக்கு காஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது, ஆனால் நம்ம ப்ராடக்ட் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்கள விட ஹை ப்ராஃபிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, the above mentioned differentiation and cost advantage will affect a company's ability to achieve competitive advantage. இப்போ நம்ம மேலே சொல்கிற டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேஷனும் காஸ்ட் அட்வான்டேஜும் என்ன பண்ணுது அப்படின்னா, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு வருமா வராதா அப்படிங்கிறத அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் there are many different organizational functions that will influence whether the company can achieve cost advantage or differentiation advantage. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காஸ்ட் அட்வான்டேஜும் டிஃப்ரென்ஷியேஷனும் வந்துருச்சு அப்படின்னா
உங்கள் கம்பெனி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கா இல்லையான்றதை டிசைட் பண்ணும். ஆனால் இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் காஸ்ட் அட்வான்டேஜும் வரத்துக்கு நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? Michael Porter used the concept of value chain to explore closer different functions of the organization and mutual interactions among those functions. மைக்கேல் போர்ட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் அட்வான்டேஜையோ இல்லை காஸ்ட் அட்வான்டேஜையோ கெயின் பண்ண முடியும். அந்த ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேல்யூ செயின் அனாலிசிஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களாம். ஓகேவா? Value chain analysis provides an excellent tool to examine the origin of competitive advantage. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஆரிஜின் ஆகிறத வந்துட்டு வேல்யூ செயின் அனாலிசிஸ் வந்துட்டு ஈஸியாக நமக்கு எக்ஸமைன் பண்ண முடிகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் டிவைட்ஸ் த ஆர்கனைசேஷன் இன்டூ 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நேம்லி பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வேல்யூ செயின் அனாலிசிஸில் பிரைமரி, சப்போர்ட்டிங் இதில் 5 இருக்கும், இதில் 4 இருக்கும். கரெக்டாக? which can help to comprehend the potential sources for differentiation and to understand an organization cost behavior. நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கும் காஸ்ட் பிஹேவியரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இட் இஸ் பேசிக்கலி த வேல்யூ கன்சியூமர் வாண்ட்ஸ் டு பே ஓவர் அண்ட் அபோவ் த ப்ரைஸ் தட் த பிஸ்னஸ் வாண்ட்ஸ் டு சார்ஜ் ஃப்ரம் த கன்சியூமர். இது பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு கன்சியூமருக்கு அது எவ்வளோ வேல்யூ கொடுக்குது. ஓகேவா? நம்மளோட ப்ரைஸை விட அது அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. ஓகேவா? திஸ் எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் கால்டு வேல்யூ கிரியேஷன். ஸோ நம்ம 150 ரூபாய்க்கு விற்கிறோம், அவன் 200 வரைக்கும் தர ரெடியாக இருக்கான் அப்படின்னா, இந்த 50 ரூபா வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம க்ரியேட் பண்ண பொருளோட ரேட் வந்து 150 இருக்கலாம், ஆனால் நம்ம க்ரியேட் பண்ண வேல்யூ 200. ஓகேவா? 200 வேல்யூ உள்ள ஒரு பொருளை க்ரியேட் பண்ணி அது 150க்கு விற்கிறோம். ஓகேவா? இந்த 50 ரூபா தான் நம்ம கொடுக்குற வேல்யூ டு த சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? wherein the consumers value the product or service more than it is actually cost them. ஒரு சில நேரத்துலலாம் அப்படி இருக்காது. அந்த ப்ராடக்ட்டே இப்போ பாப்கார்ன் இந்த தேட்டர்லாம் வந்துட்டு வேல்யூ கன்சியூமர் சர்ப்ளஸ்லாம் இருக்காது, கன்சியூமர் டெஃபிசிட் தான் இருக்கும். இந்த பாப்கார்ன்லாம் 50 ரூபா தான் வரும், என்ன பண்ணுறது, விற்று தொலைக்கிறான் அப்படின்ட்டு 100 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். இந்த இடத்துல we are not providing value to the customers. இந்த இடத்துல வந்துட்டு we are exploiting them அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஒரு எத்திக்கலாக ஒரு குட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு வேல்யூ நிறைய இருக்க மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு அதோட இம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து அடுத்த டாபிக் வருது. இதை ஸ்டார்ட் பண்ணால் இப்போதைக்கு முடிக்க முடியாது. இட்ஸ் பீன் 1 hour. ஸோ லெட்ஸ் கெட் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.